Hey there. Subscribe to my channel. And also press this bell icon. So you never miss any new updates, cause whenever we upload new video you will get a notification on your phone. Hi friends. இப்போ நம்ம Bajaj V15 பைக்கில் ஆயில் ஃபில்டர் எப்படி மாற்றுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு அந்த பைக்கோட ரைட் சைடில் இருக்கிற பஜாஜ் லோகோ இருக்கிற கேப்பை நம்ம ஓப்பன் பண்ணோம். அதில் 3 போல்ட் இருக்குது. அதை கழட்டுறதுக்கு 8mm ஸ்பேனர் யூஸ் பண்ணோம். பெட்டர் ரிங்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் வந்து பெட்டராக இருக்கும், ஸ்லிப் ஆகாது. அதை லூஸ் பண்ணும்போது ஆயில் ட்ரைன் ஆகும். அதை பிடிக்கிறதுக்கு ஒரு கண்டெய்னர் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஆயில் ஃபில்டரை எப்பவும் வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணும்போது நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். உடனே ஒவ்வொரு ஆயில் சர்வீஸ்க்கும் மாற்றணும் அவசியம் இல்லை. ஒரு 2 ஆயில் சர்வீஸ்க்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து ஆயில் ஃபில்டர் மாற்றிக்கலாம். பொறுமையாக லைட்டாக ஷேக் பண்ணி வெளியே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ரொம்ப கண்டாமினேட் ஆகிருக்கு. பழைய ஆயில் ஃபில்டரை எடுத்துகிட்டு அந்த இதில் கிளாத் வச்சு நல்ல உள்ள தொடச்சிருங்க, ஆயில் இல்லாமல். இப்போது புது ஃபில்டர் மாற்ற போகிறோம். அதுதான் அந்த ஃபில்டரு. பஜாஜ் ஜென்யூன் பார்ட்ஸாக வாங்குங்க, லோக்கல் எங்கேயும் வாங்கிடாதீங்க. இதுதான் அந்த ஆயில் ஃபில்டரு. இதை அன்பேக் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஒரு பக்கம் வந்து ரப்பர் ஆயில் சீல் இருக்கும், ஒரு பக்கம் ஸ்ப்ரிங் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங்கு வந்து வெளியே வர மாதிரி நீங்கள் வைக்கணும், மாற்றி வச்சிடக்கூடாது. ஆயில் ஃபில்டர் மாற்றியாச்சு. இப்போது அந்த கேப்பை வந்து நம்ம நல்லா தொடச்சிக்கோங்க. அந்த ஓரிங்லாம் வந்து நல்லா கிளாத் தொடச்சிங்க, டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கக்கூடாது. நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு இப்போ நம்ம மாட்டலாம். அதை எப்படி மாட்டோம்னா பஜாஜ் லோகோ வந்து கரெக்டாக நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி மாட்டணும். அந்த ஸ்ப்ரிங்கை வந்து அந்த லிட்டோட சென்டரில் இருக்கிற அந்த குரூ கொடுத்துருப்பாங்க, அதில் கைடு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது சென்டராக வரணும். அன்னி வேணால் மாட்டிடக்கூடாது, மாட்டினா ஆயில் லீக் ஆகும். ஃபஸ்ட்டு 3 போல்ட்டையும் நல்லா ஃபஸ்ட்டு ஹேண்ட் டைட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்பேனர் போடுங்க. ஸ்பேனர் போடும்போது சீக்வன்ஸ் டைட் பண்ணணும். மொத்தமாக ஒவ்வொன்றா வந்து ஃபுல் டைட் வச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் வந்து சைடில் வந்து எதுவும் வராமல், கேப் இல்லாமல் நம்ம ஃபுல்லாக டைட் பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், எப்போவும் இன்ஜின் ஹாட்டாக இருக்கும்போது ஆயிலோ இல்லை ஆயில் ஃபில்டரோ மாற்றக்கூடாது. இன்ஜின் கோல்டான அப்புறம் தான் மாற்றணும். அவ்வளோதான்.
ஆயில் ஃபில்டர் மாற்றுற ஒர்க்கு முடிஞ்சுது. இப்போ கிளாத் வச்சு ஃபுல்லாக தொடச்சிக்கோங்க சைட்லலாம் ஆயில் லீக்கேஜ் இல்லாமல். தேங்க்யூ.